ஒரு நாகரிக எல்லைகள் இருக்குது. விமர்சனங்கள், பரிபாலனங்கள், விவாதங்கள் இதெல்லாம் ஆரோக்கியமானது. ஆனால் அதை தாண்டி தள்ளுமுள்ளாவது, சட்டசபையை சட்டசபையாக மாறுறது. இப்போ நேற்று ராயபுரம் அடிக்கவே போயிருக்காருன்னா எந்த பயிற்சியும் இல்லாத சிறுவண்டுகள் தானே தவைக்க எம்எல்ஏக்கள். இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம். பெரிய அளவில் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள். ராஜ்மோகன் பெரிய அளவில் இந்த வகையில ஏதோ செய்திருக்காருன்னு சொல்றீங்களா? குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன்னா தனியார் இந்த முதலைகள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப காலமா பெட்டிகளோடு அமைச்சர்கள் வீடுகளை தட்டுவது அவருடைய வேலையை. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தங்கப்பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நேற்றுக்கு சட்டசபை கூடியிருக்கிறது. கடந்த காலங்களையும் அவ்வப்போது லைவ் வரும், கட்டாகும். ஆனால் அதிகப்படியாக லைவ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நேற்றுக்கு முதல் நாள் என்ன சொன்னேன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார், நாங்கள் பாருங்கள் வந்தோடனே லைவ் அப்படியே போடுறோம், இதுதான் ஜனநாயகத்தை வெற்றி பெற்றதுக்கான அடையாளம், எப்பவுமே அப்படி டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தூக்கலான பதில் சொன்னார். ஆனால் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மேகதாது அணைக்கு தீர்மானம் நிறைவேற்ற முடிந்தவுடனே ஆளுநருக்கான நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அதன் பிறகு திடீர்னு லைவ் கட்டு நம்ம சேனலில் போட்டோம். திடீர்னு லைவ் கட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா உள்ள ஏகப்பட்ட ரகளை நடந்திருக்கிறது, தள்ளுமுள் நடந்திருக்கிறது. ஒரு டிவிக்கு ராயபுரம் எம்எல்ஏ அடிக்க பாய்ந்திருக்கிறார். இதெல்லாம் இருக்குது. அதாவது வாயத்திறந்த சிஎம் சார்னு முந்தா நாள் பேர் சொல்லி வந்தாங்க. அது கிட்டத்தட்ட எதிரொலித்திருக்கிறதோ என்று தான் சொல்ல தோன்றுகிறது. சிவசங்கரன் காரசாரமாக பேசியிருக்கிறாரு. அதே மாதிரியே அமிழ்தமொழியாக இருக்கிறது. ஆனால் கிஞ்சித்தும் கூட கொஞ்சம் கூட மறந்தும் கூட சிஎம் அவர்கள் வாய் திறக்கவில்லைங்கிறதும் உறுதியாக இருக்கிறது. குறிப்பாக ஆக்டிவாக யார் அதிகம் பேசியிருக்காருன்னா ஆதவர்ஜன் பேசியிருக்காரு. உங்களோட எப்படி பார்க்குறீங்க? அது அவங்கள பொறுத்தளவு ஜனநாயகம்னா என்னன்னு தெரியாது. தாவைக்காவை பொறுத்தளவு ஜனநாயகத்தை ஒரு காஸ்மெட்டிக்ஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மேக்கப் மேன் வச்சு அடிச்சுக்கிற வேஷம் தான் நினைக்கிறாங்களே தவிர, ஜனநாயகம் என்பது ஒரு உள்ளார்ந்த மக்களாட்சிக்கு அச்சாணி என்பது ஜனநாயகம். ஜனநாயகத்தினுடைய முக்கியமான அம்சங்களில் ஒன்று வெளிப்படைத்தன்மை. அப்போ வெளிப்படையாக பேசணும், நான் லைவில் காட்டணும், சட்டசபை நடவடிக்கையில் லைவில் காட்டணும் அப்படின்றது யாருக்கு நன்மை? நீங்கள் தூய சக்தி இல்லையா? தூய சக்தி உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் வெளிப்படையாக காட்டும்போது அது மக்கள்கிட்ட போய் சேரும்ல. அதையே மறைக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஏதோ குறுக்கோழி தேடுறீங்களா? அப்போ மக்களாட்சியினுடைய விரோதிகளாக இருப்பவர்கள் தான் லைவ் நேரடி அந்த ஒளிபரப்பை மறைப்பாங்க. அப்போ இவர்களுக்கு ஜனநாயகம் என்பது இவர்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது ஃபஸ்ட்டு. அப்போ அதை ஊறுகாயாக தொட்டுக்கிறது, விளம்பரத்துக்காக பேசுகிறது, உண்மையில் ஜனநாயக விரோதிகளாக இருப்பது. மிக முக்கியமாக அதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா விஜயனுடைய தொடர்ச்சியான ஊடக சந்திப்பு மறுப்பில் பார்க்கலாம். இது மோடி ஸ்டைல். அப்படிங்க இதை கற்றுக் கொடுக்கறது ஆதவர்ஜுனா. மோடி பேசுகிறாரா? பேச மாட்டார். அலகைகளை விட்டு தான் பேச விடுவார். நீங்கள் அதே மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஆனால் இதுதான் ஜனநாயகத்திற்கு விரோதமான சிந்தனை போக்கு. இல்லை, அவர் உண்மையிலே அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறாங்களா அல்லது அவர் பேச தெரியாதான்னு கொஸ்டின் இருக்குமா? இல்லை, திட்டமிட்டு ஃபாலோ பண்ணாங்க. திட்டமிட்டு ஃபாலோ. அவருக்கு உண்மையிலும் பேச தெரியாத விமர்சனம் இருக்குல்ல. பேச தெரியும். மோடியும் அதே மாதிரியான ஓ மை காட் வெளிநாட்டில் மைக்கை பார்த்து ஓடினார் இல்லையா? அதான் அதோட சேர்ந்தது தான் பயம்தான் காரணம். ஏன்னா வாயை பிடிங்கிடுவாங்க, நம்ம அம்பலப்பட்டு மக்கள் முன்னால் அசிங்கப்படணுன்ற அந்த இன்சல்ட் ஃபீலிங் தான். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நீங்கள் பதில் சொல்ல முடியாத கேள்விகளால் நீங்கள் வேட்டையாடப்படுறீங்க, விரட்டப்படுறீங்க. அப்போ உங்கள்கிட்ட பதில் சொல்லக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்ள முடியலை. நீங்கள் எதிர்கொள்கிற கேள்விகளே உங்களால் பதில் சொல்ல முடியாது நம்ம நினைக்கிறனால தான் ஓடுறீங்க மீடியா விட்டு. மோடி இதே வேலை தான்.
சரிங்களா? ஓ மை காட் அப்படின்னு மைக்கை பார்த்து சொல்கிறவன் எப்படி ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைவனாக இருப்பான்? சரிங்களா? அப்போ இது இங்கே தமிழ்நாட்டில் இந்த பண்பாடே கிடையாது. மோடி மாதிரியான ஆட்கள், குறுக்கோழி பேர்வர்கள் வடநாட்டில் அங்கே வளர்ச்சி புரிதல் குறைவான மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் வெக்கம் இல்லாமல். அப்படிப்பட்ட மக்கள் அங்கே வந்துட்டு மோடியினுடைய நடத்தை அப்படி இருக்கிறது வித்தியாசமானது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், நீங்கள் எதிர்கட்சி மரபை கூட எடுத்துக்கங்க. திமுகவில் எங்கேயும் பேசுவாங்கன்ற உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், பேசியே வளர்ந்த கட்சி. ஆனால் அந்த பேச்சாற்றல் இல்லாமல் பிரிஞ்சு போன எம்ஜிஆராக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அரசியல் பின்னணி இல்லாமல் எம்ஜிஆருடைய துணைவியார்ன்ற தன்மையிலேருந்து வந்தவங்களாக இருக்கட்டும், யாரும் ப்ரெஸ்ஸுக்கு பயந்ததில்லை, கேள்விகளுக்கு பயந்ததில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் சட்டமன்ற நடவடிக்கைகளை எதிரொலிக்குது. அதனால தான் லைவை கட் பண்ணுறாங்க. அப்போ இது மக்களாட்சி விரோதமானதுன்றதை மக்கள் உணரணும். எந்த ஆட்சியாளன் தான் மக்கள்கிட்ட பேச விரும்பலையோ, பேச முடியலைன்னு ஓடுறானோ, அவனெல்லாம் மக்களாட்சி விரோதி அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னாக்க சட்ட ஒழுங்கு சிக்கல். அதுக்காகத்தான் சிவசங்கரன் கேள்வி எழுப்புறார். அட்லி படத்தோடைய ட்ரெய்லர் மாதிரி இருக்கிறது ஆளுநர் உரை விமர்சிக்கிறாரு. அதற்கு ஏன் ரெண்டு பக்கமும் சவுண்டு பார்த்தது. ராஜ்மோகன் ஒரு என்ன சொல்கிறாங்கனாக்க, உங்களை மாதிரி பேசுகிறதுக்கு நாங்களும் சாதாரணமாக கிடையாது, எங்கள் அண்ணன் கடைக்கன் பார்வை காட்டின போது இங்கே நடக்கிறது வேறுங்கிற மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு மிரட்டும் துணியில் தான் ராஜ்மோகன் பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ராஜ்மோகன் இன்னொரு விஷயத்தையும் அறிவிச்சிருக்கிறார். அது இல்லைன்னா தனியார் பள்ளிகளுக்கு நாங்கள் திறந்து விட்டுருக்குறோம், பள்ளி கல்வி வளர்வதற்காக, அது எங்களோட பெருமை. கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதை கொடுக்காம இருந்தாங்கன்ற மாதிரியான ஒரு தோரணை முன்வைக்கிறார். இந்த ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க திமுக உட்பட எதிர்கட்சிகள் ஒரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தாவைக்காவிலேருந்து வந்துடக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் ஒன்றுமே புரிதல் இல்லாத பசங்க. அவன் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. சரியா? தலைவனை பற்றி யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அதை தாண்டி அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் சட்டமன்ற நடத்தை என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் விஜயை கூப்பிட்டு ட்ரைனிங் செஷன்லாம் வச்சார். அதனால் எதிர்கட்சிகள் ஒரு மாண்பான பேச்சோடு அவர்களுக்கு ஒரு மாண்பான சட்டமன்றம் எப்படி நடக்கணுன்றதை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அட்லி பட ட்ரெய்லர் மாதிரி இருக்கின்ற மாதிரி ஒரு ரொம்ப சலித்தனமான கமெண்ட்ஸ்லாம் அடிக்கக்கூடாது. அப்போது ஒரு பொறுப்பான விமர்சனங்களாக, அரசியல் விமர்சனங்களாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தரந்தாழ்ந்தவங்களோடு சண்டைக்கு போனால் அவன் அதை விட மோசமான வார்த்தையில் உங்களை பேசுவான் இல்லையா? அப்போ அவன் நம்ம நாட்டு குடிமக்களுங்க, நம்மளை நோக்கி வந்திருக்க அரசியலுக்குள்ளே வந்திருக்க இளைஞர்களுங்க. அவனை அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட மூத்த அரசியல் தலைவர்களுக்கு இருக்குது. அப்போ இவங்க பொறுப்பாக சட்டமன்ற நடத்த என்ன, இதில் மாண்பா எப்படி பேசுகிறன்றதை இவங்க அந்த பண்பாட்டை சொல்லி கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இவர் ராஜ்மோகன் தனியார் பள்ளியை திறந்து விட்டேன்னு சொல்லி பெருமை அடிக்கிறது இருக்குல்ல, மிக மோசமானது. இவர் திரும்ப தமிழ்நாட்டில் கல்வி புற்றுநோயை பரப்பி இருக்கிறார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். அதாவது சீனா மாதிரியான நாடுகளில் தனியார் கல்வியில் முதலீடு செய்வது குழந்தைகள் மத்தியில் முதலையை இறக்கி விடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி, சரியா, ஒரு பள்ளியோட தனியார் பள்ளி கிடையாது சைனாவில். ஏன்னா நீ தொழில் செய், வர்த்தகம் செய்யும், உனக்கு கல்வியில் என்ன வேலை? ஒரு இண்டிவிஜுவலுக்கு கல்வியில் என்ன வேலை? ஒரு தனி நபர் இந்த தேசத்தினுடைய எதிர்காலமாக வரக்கூடிய பிள்ளை செல்வங்களுடைய கல்வி, சிந்தனை, பண்பாடு எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அதிகாரம் ஒரு தனிநபர் கொடுக்கக்கூடாதுன்ற தெளிவாக இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தனியார் முதலைகளை பள்ளி பிள்ளைகள் மத்தியில் இறக்கி விடும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம எப்படிப்பட்ட சமூகம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். கல்வி அறிவு பின்தங்கிய தன்மையிலிருந்து மேல் நோக்கி போக வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். அப்போ மேல் நோக்கி போகும்போது வளர்ந்த நாடுகள் என்ன கல்வி முறை வச்சுருக்காங்களோ
அந்த கல்வி முறையிலிருந்து இந்த குழந்தைகளை வளர்த்துட்டு போகணுன்றது முக்கியம். ஆனால் அதை விட்டுவிட்டு இவங்களை ஏமாத்துகிற விதமாக அப்படியே அவங்க பிள்ளைக்கு நாங்கள் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுப்போம், ஹிந்தி சொல்லி கொடுப்போம், போர்ச்சுகீஸ் சொல்லி கொடுப்போம். இது சரிங்க, இதெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறாங்க? வளர்ந்த கல்வியில் சிறந்த நாடுகள் தாய்மொழியில் தான் 8ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, சில நாடுகள் ஆராய்ச்சி படிப்பு வரைக்கும் தாய்மொழி தவிர எதுவும் கிடையாது. ஏன்னா உதாரணம் தானே. ஆமாம், ஏன்னா சிந்தனை மொழி. சைனா உதாரணம் தான். சைனா உதாரணம். நீங்கள் உலகத்திலேயே தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடு ஜெர்மனி, ரைட்டா? அங்கே முழுக்க இங்கிலீஷுக்கே, அடுத்த நாட்டு மொழிகளுக்கே வேலை கிடையாது. சரியா? அடுத்து இன்னைக்கு அமெரிக்கா, சைனா தொழில்நுட்பத்தில் முன்னால் இருக்காங்க. அமெரிக்கா இங்கிலீஷ் எடுத்துக்கிச்சு, இங்கிலீஷு அமெரிக்கன் இங்கிலீஷ், அதுவும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கிடையாது. அதே மாதிரி சீன மொழி, ஜப்பான், நீங்கள் சொன்ன மாதிரி ஜப்பான் மொழி. அப்போ உலகில் சிறந்த வளர்ந்த நாடுகள் எதை கடைபிடிக்கிறாங்கன்னு பிள்ளைகள் மேலே அக்கறையுள்ள அரசு ஒரு முடிவெடுத்து தமிழில் தாய்மொழி கல்வியை கொடுக்கணும்னு முடிவெடுத்தா, இந்த தனியார் பள்ளி பூரா பெற்றோருடைய அறியாமையை அறுவடை செய்வதற்காக உங்கள் பிள்ளைக்கு நாங்கள் 4 மொழி சொல்லி கொடுத்துறோம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படி அவர்களை சுரண்டுவது, கொள்ளையடிப்பது, இன்னும் சொன்னால் பிள்ளைக்கறி கேட்கும். முதல்ல தனியார் பள்ளி எப்படி முதலனா அது பிள்ளைக்கறி கேட்கும். நீங்கள் பிள்ளைய சேர்த்து விட்டுட்டு என்னென்ன நெருக்கடிக்கெல்லாம் ஆளாவீங்கன்னா, இந்த சேர்த்துட்டு இந்த பள்ளியை விட்டு விளக்குனோம்னா பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை என்ன நினைப்பான், அவ்வளோதான் போல இருக்கு சத்து, பிள்ளைய கௌரவமாக படிக்க வைக்க முடியலை, சொந்தக்காரன் என்ன நினைப்பான் இல்லையா? டிப்டாப்பாக பக்கத்து வீட்டு பிள்ளை ஸ்கூலில் வேனில் போகும்போது நம்ம பிள்ளை இப்படி சாதாரணமாக போகிறதா, இந்த வேல்யூ சண்டை இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே திணிக்கிறது தான் தனியார் பள்ளியுடைய வேலையை. நம்ம கிளைமேட்டுக்கு அழகான பருத்தி விட ராஜ்மொழியெல்லாம் தெரியாமல் பேசுகிறார். அப்போ இது அவர் ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் நிறையா லஞ்சம் கொடுத்து நாங்கள் கெட்டு போயிருக்கோம்னு சொல்லி குறிப்பாக தனியார் பள்ளி முதலாளிகள்லாம் சொல்கிறாங்க, சங்கம் சொல்லுது. ஆனால் இதில் நான் லஞ்சமே வாங்காமல் நான் கொடுத்துருக்கோம்ன்றாங்க. அப்போ அவங்க லஞ்சம் வாங்கினாங்கன்றத அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்போ இது என்ன, யார் லஞ்சம் வாங்கியிருக்கா? இது லஞ்சம் வாங்காமல் திறந்து விட வாய்ப்பு இருக்கா? எப்படி? தனியார் பள்ளி முதலாளிகள் சங்கம் பெரிய திருட்டு பய சங்கம், சரிங்களா? இவங்க பூரா கருப்பு பினாமிகள். இவன் அரசு ஆட்சியாளருடைய கதவை தட்டும் போதே பெட்டிகளோடு தான் தட்டுவான், சரிங்களா? இவர்கள் ஒன்றும் யோக்கியம் கிடையாது. சோஃபா மாடல் அரசுன்றது தமிழ்நாட்டிலே முள்ளாக தெரியும். அப்போ இந்த தனியார் பள்ளி சங்க நிர்வாகிகள் சந்திச்சாங்க, அவங்களுக்கு நாங்கள் 5 பைசா வாங்காமல் கொடுத்தோன்னு சொல்கிறத அப்பாவிகள் நம்பலாம், சரியா? அவங்க போனாலே சூட்கேஸ் எடுத்து தான் கதவை தட்டுவாங்க. பெரிய அளவில் ஆதாயம் அடைந்திருக்கிறார்கள். ராஜ்மோகன் வந்து பெரிய அளவில் இந்த வகையில் ஏதோ ஊழல் செய்திருக்காருன்னு சொல்கிறீங்களா? எப்படி ஊழல் செய்திருக்காருன்னு சொல்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஏன்னா தனியார் இந்த முதலைகள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப காலமாக பெட்டிகளோடு அமைச்சர்கள் வீடுகளை தட்டுவது தான் அவருடைய வேலையை, சரிங்களா? ஏன்னா கருப்பு பண புழக்கம் அதில் ரொம்ப அதிகம். நீங்கள் கல்வியில் முதலீடு செய்கிறதுக்கு வரி விலக்கு இருக்கு இல்லையா? இதில் கருப்பு பண புழக்கம் நீங்கள் இன்னும் வேணால் எவ்வளோ வேணால் காமிச்சு அதை நீங்கள் இது பெற்றுக்கலாம். இது அப்போ அது இருக்கிறதுனால இந்த தனியார் பள்ளி சங்கங்கள் எப்போவுமே சினிமா மாதிரிங்க. இப்போ இவங்க சினிமா மாதிரி தான் எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சினிமாவில் என்ன பண்ணுவீங்க, டேக்ஸுக்கு இவ்வளவுன்னு காமிச்சு வெள்ளையாக வாங்கிக்கிடுவாங்க, பிளாக்காக வாங்குவாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற ஆப்ஷன் அப்படி தான் இருக்குது, இவங்க செய்கிற வேலையை அப்படி தான் இருக்குது. இது ஒயிட்டாக சொல்கிறது ஒன்று, பிளாக்காக செய்கிறது ஒன்று. நாளைக்கு இவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தனியார் பள்ளி முதலாளிகளிடம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன ஃபீஸ் வாங்குறீங்கன்றதை டிஸ்பிளேயில் போடுங்க
அப்படி. ஆனால் இது வரைக்கும் அப்படி சரித்திரம் நடந்ததே இல்லையே. இல்லை, சரித்திரம்லாம் எங்கே ஏன் நடக்கலை? அவன் பத்திரிகையிலே விளம்பரம் போடுறாங்க, போட்டுட்டு ஒரு ஸ்டார் போடுவான், ரைட்டா, நாங்கள் இவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறோம் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டார் வாங்குவான், ஸ்டார் போடுவான், இன்னைக்கு ஸ்டார் எடுத்துருவான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஸ்டைல் என்னென்னா அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஃபீஸ் அறிவிச்சிருவான், நீங்கள் நேராக போய் டொனேஷன் பேசுவான், வெள்ளையாக வாங்கிக்க பிளாக்காக வாங்கிக்க, சினிமா பாணி, ரைட்டா, அதை கொண்டு வந்து இறக்கி விடுறாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கொள்கை முதல்ல தெரியாத மாடு அமைச்சராக இருக்க லாயக்கு இல்லாதது. கொள்கை தெரியாத மாடுகள் அமைச்சராக இருப்பதற்கே லாயக்கு இல்லாது. முதல்ல கல்வியில் தனியார் மயம் சரியா அரசு மயம் சரியா, இந்த கேள்விக்கு தெளிவு இருக்கணும். தனியார் மயம் ஒழிக்கப்படணும் கல்வியில, மருத்துவத்தில் தனியார் மயம் ஒழிக்கப்படணும். இதுல தெளிவில்லைன்னா ஒண்ணுக்கு ஆகாது, ரைட்டா. அப்ப நீங்க கல்வியில தனியார் மயத்தை திறந்து விடுவது மட்டும் இல்லாம அதுல பெருமை எருமை மேய்க்கிறதுல பெருமை வேற பேசுகின்ற கதையா பெருமை வேற பேசுறாங்க. இப்போ இது ரொம்ப ஆபத்தான போக்கு. ஆமா, இந்த தனியாரை கல்வியில அனுமதிக்கிறது ரொம்ப ஆபத்தான போக்கு. திமுக தடுத்து வச்சிருந்தாங்க. சரி, நீங்க சொல்றீங்கல்ல லஞ்சம் கேட்டு தடுத்து வச்சிருந்தாங்கன்னு. இந்த விஷயத்துல லஞ்சம் கேட்டு கூட தடுத்து வச்சிருந்தா அவன் இந்த பிள்ளைகளை காப்பாத்திருக்கான்னு அர்த்தம். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா, என்னத்தையோ செஞ்சு கொள்கையா விட்டுட்டு கூட அவன் காப்பாத்திருக்கான்னு அர்த்தம். சரியா? அப்போ கொள்கை பேச வேண்டியது ஒரு தூய சக்தி செய்ய வேண்டியது என்னன்னா தனியார் பள்ளிகளை அனுமதிக்கவே கூடாது. அப்போ இதுவும் கூட நாளைக்கு அந்த சட்டசபையில் விவாதம் ஆயிடக்கூடாதுங்கிறத நிறுத்தி வச்சாங்களா? ஏன்னா இதுக்கு மட்டும் அவங்க வந்து லைவ் நிறுத்தி வைக்கணும்னு ஒரு புகார் வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று கூட பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க முக்கியமான நகர்களில் பார்த்தீங்கன்னாக்க வழக்கம் போல் கிட்டத்தட்ட இந்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கா. நேற்று உச்சபட்சத்தை அடைஞ்சு நாங்கள் யாருக்காக ஓட்டு போட்டோம், விஜய்க்கு தானே ஓட்டு போட்டோம், எம்எல்ஏ தான் ஓட்டு போட்டோம், அந்த எம்எல்ஏ இங்கே வந்தே ஆகணும், அப்போ தான் நாங்கள் ரோட்டோட்டுக்கு போவோம்னு சொல்லி மின்வெட்டுக்காக மக்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் இயக்கங்கள்ந்து வீதிக்கு வந்திருக்க பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ மக்கள் வீதிக்கு வர்றாங்கல்ல மின்வெட்டுக்காக. இப்போ இது பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் பெரும்பாலும் தீவிரவினரை ஈடுபட்டிருப்பதும் ஒரு அதிர்ச்சி அளிக்கிற செய்தியாக மாறுது. இவங்க தாவேக்கான வச்சுக்கிட்டாலும் இதனுடைய நடவடிக்கை முழுக்க பாஜகவை ஃபாலோ பண்ணுறதா இருக்கு. நீங்கள் பாஜக பாராளுமன்றத்தில் எப்படி நடந்துக்கிறதோ அதே முறையே ஒரு சட்டமன்றத்தில் கடைபிடிக்க விரும்புகிறாங்க. இங்கே நீங்கள் கொடூரமான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் எக்கச்சக்கமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் அதை விட கொடுமை என்னன்னா, தாவேகா நிர்வாகிகள் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட குற்றங்களே எக்கச்சக்கமாக வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி மின்வெட்டு. சரி, இப்போ இதெல்லாம் தனிநபர் பிரச்சனை, நாங்கள் காவல்துறையை வச்சு நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா சரி, அதை விட்டுருங்க. இங்கே ஆகாஷ்னு ஒரு பையன் கஞ்சா விற்கிறவங்களுக்கு எதிராக போராடினோன்னா நீங்கள் போலீஸ்காரை வந்து அடித்து கொண்டிருக்கிறோம். இது போலீஸினுடைய ஈரல் அழுகி போனதுக்கு உதாரணம். ஏண்டா, நீ கஞ்சாவை தடுக்க வேண்டிய வேலை ஒன்னது. அதுக்காக போராடி அந்த இளைஞன் அவன் வீதியில் அவங்க கடுமையாக எதிர்கொண்டு அவன் போராடிருக்கான். அவனை தூக்கி போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொள்ளுவீங்கன்னா உங்களை என்ன பட்டியலில் சேர்க்கறது இல்லையா? அப்போ இதுதான் சட்டம் ஒழுங்கு. இதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதனுடைய அடையாளம். ஆகாஷ் விஷயத்தில் என்னன்னா, அவர்களே கொண்டிருக்கிறாங்க, அவர்களே கொல்லி வைத்திருக்காங்கன்ற விமர்சனம் இருப்பது. நேற்று அவங்க எரிச்சிருக்காங்க கோர்ட் உத்தரவுன்னு சொல்லிட்டு தாய் கொடுக்காத ஒரு பிரச்சனைமா இருக்கு. அப்படி விஷயம்லாம் பேசாமல் இருக்கிறதுக்காக லைவ். ஆமாம், இப்போ நீங்கள் சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுறது இல்லை, இப்போ பெண்கள் மீதான வன்முறை பற்றி பேசக்கூடாது, மின்வெட்டு பற்றி முக்கியமாக. இப்போ மின்வெட்டு வந்துட்டு டோட்டல் ஃபெயிலர், இந்த அரசாங்கத்தினுடைய டோட்டல் ஃபெயிலர் எல்லாரும் உணர்றாங்க, ரைட்டா? அப்புறம் இந்த 2500 ரூபா ஏன் கொடுக்கல? சரியா? 2500 ரூபா கொடுக்காத விஷயம் இது இன்னைக்கு பெண்கள் மத்தியில் பெரிய புகச்சலாம் மாறிக்கிட்டு இருக்கு. மாநிலம் முழுக்க போக்குவரத்தில் பெண்களுக்கு இலவசம் அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டு நீ என்ன முதியோருக்கு சொல்லாத வேற ஒன்றை செஞ்சு என்ன பண்ணுறீங்க? முதியோருக்கு நாங்கள் 21 டோக்கன் கொடுக்கிறோம் இப்போ இலவச பேருந்துக்கு. நீ சொன்னதை முதல்ல செய்யணும். அடுத்து நான் இதெல்லாம் என்ன அப்படின்னா சமாளிக்கிறதுக்கு வேற எதுவும் செய்யறது, போக்கு காட்டுறது. எங்களுக்கு செய்கிற நோக்கம் இருக்கு,
ஆனால் நாங்கள் மெதுவாக செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம்ன்ட்டு தங்களுடைய இயலாமை மறைத்து கொள்வதற்காக இது நடக்கிறது தான் சந்தேகப்பட வேண்டியது. ஆனால் ஒரு நாகரிக எல்லைகள் இருக்குது, விமர்சனங்கள், பரிபாலனங்கள், விவாதங்கள் இதெல்லாம் ஆரோக்கியமானது. ஆனால் அதை தாண்டி வந்து தள்ளுமுள்ளாவது, சட்டசபையை சட்டசபையாக மாறுறது, இப்போ நேற்று ராயபுரம் எம்எல்ஏ வந்து அடிக்கவே போயிருக்காருன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதுதான் இவங்க எந்த பயிற்சியும் இல்லாத சிறுவண்டுகள் தானே. தவைக்க எம்எல்ஏக்கள் புதுசாக போயிருக்கிறாங்க, பயிற்சி வகுப்புலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதான் பயிற்சி வகுப்பு இப்படி இந்த லட்சணத்தில் இருக்குது. நீ ஒரு மக்கள் பிரதிநிதியாக வந்து விட்ட பிறகு சட்டசபையில் நடக்கிறது கருத்து மோதல். நீ ஃபிசிக்கலாக பெரிய ஆளுன்னா இதெல்லாம் அபத்தம். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் யாரையும் ஃபிசிக்கலாக ஜெயிக்கலான்னு நினைக்கிறதெல்லாம் மக்களாட்சி விரோதமானதே. சரி, அது முட்டாத்தனமானது, இழிவுன்னு சொல்லிட்டான். அதாவது பலவிதமானவர்கள் மீது இப்போ நீங்கள் ஒரு வயசான எம்எல்ஏவாக இருக்கலாம், எனக்கு வயசு இருந்தால் நான் உங்களை அடிச்சு விடுவேன்ல, ரைட்டா? இது சாதாரண ஒரு விஷயம். நீங்கள் முதலமைச்சராக கூட இருந்துட்டு போங்க, நீங்கள் வயசானவர், நான் வயசு கம்மி, நான் ஏறி தவி இருந்தோம் உங்களை அடிச்சு விடலாம்ல. இது கெட்டிக்காரதானமா? அது முறையா? ஏப்பா, நீ மக்கள் பிரதிநிதி, உனிய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவர் இயலாதவராக இருக்கலாம், இன்னும் 1000 இருக்கலாம், ஆனால் அவர் கேட்ட கருத்துக்கு பதில் சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு கேமராவை ஆஃப் பண்ணுறது, லைவை க்ளோஸ் பண்ணுறது, சவுண்டை கொடுக்கறது, சண்டியத்தனம் பண்ணுறதுன்னா இதுக்கு பேர் சட்டமன்றம் கிடையாது. சரியா? இதுக்கு நீ தேர்ந்தெடுக்கவும் படலை, அப்படின்னா உனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு தெரியாத தற்கொலைன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதில் விஜய் வந்து ஒரு இந்த மாதிரியான தள்ளுமுள்ளு விவாதங்களுக்கு ஒரு துளி கூட பேசவே இல்லை. அந்த பார்த்தகன் பார்த்த மாதிரியே இருக்கார். ஆனால் ஆதவ் வந்து ஆக்டிவாக பேசுகிறார். ஆதவ் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட்டோம்ல, பேசாத ஆளுநரை நாங்கள் வந்து பேச வச்சுட்டு வாசிக்க வச்சுட்டோம்ல, அது எங்கள் சாதனைங்கிறாரு. ஆனால் இருமுறை வந்து தேசிகீதம் பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதவ் தானே ஆக்டிவாக இருக்கார், முதல்வர் பேசாமல் இருக்காரு. இதுதான் காரியக்கார அமைதின்னு ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஊரில். காரியக்கார அமைதி நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, சண்டை பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சண்டை கட்டி அடிக்கிறோம்னா, உங்களை அடி வாங்க விடணும்னா ஒருத்தர் ஓடி வந்து உங்களை பிடிச்சிக்கிடுவேன், உங்களை தம்பி விடுங்கன்னு சொல்லி உங்களை காப்பாற்றுற மாதிரி உங்களை பிடிச்சிக்கிடுவேன், 2 கை எதிராளி நல்ல மூஞ்சிலே குத்துவேன். அந்த மாதிரி விஜய் என்ன செய்கிறது, அமைதியாக இருந்துக்கிறது, திட்டவே திட்டட்டும், சண்டை பிடிக்கட்டும், அந்த கதையாக இருக்குது. இன்னைக்கு சில வீடியோக்கள் வந்திருக்கு, அந்த வீடியோக்குள்ள போறாம இவங்க பேசுறது ஆக்டிவா வருது, இவங்க பேசுறது வரவே இல்லை. இந்த சூழ்ச்சி, சூது, வினயம் இது எதுவுமே ஜனநாயக போக்கு கிடையாது. ஜனநாயக போக்கு நீங்கள் மக்கள்கிட்ட அதிகமாக பேசணும், மக்களை நோக்கி அதிகமாக பேசணும், சட்டமன்றத்தில் அதிகமாக பேசணும், சரிங்களா? உங்களுடைய உழைப்பு இவ்வளவு பட்டது. அதாவதுங்க, உழைக்கிறவன் தாங்க அவன் கோவப்படுவான், சரிங்களா? உழைக்கிறவன் கோவப்படுவான், உழைக்காதவனுக்கு கோவம் வராதுங்க. அவன் சதி சூழ்ச்சியாக தாங்க உட்காந்துருப்பான். பாடுபட்டாதாங்க அந்த வலி இருக்கும். பாடுபடுறவனை நீங்கள் வேர்க்க வேலை பார்க்குறவன்னு நீங்கள் திட்டுங்களே, ரொம்ப ரோசப்படுங்க. அப்புறம் நீ பாரு அந்த வேலையை உதறி போட்டு போவான், சரிங்களா? வேலையை ஏமாத்துற மாடு இருக்குல்ல, ஏமாத்துற மாடு என்ன செய்யும்னா நீ திட்டுனாலும் வாங்கிக்கிறோம், அந்த கதை தான் அது. அப்போ நீங்கள் அவ்வளவு கடுமையாக வேலை பார்த்ததுனால தான் ஸ்டாலின் தோற்றதுக்கு அழுதாரு. என்ன இருந்தாலும் சொத்து போயிடுச்சா, கார் போயிடுச்சா, பங்களா போயிடுச்சா, அதுக்காக அழுதாரா? கடுமையாக வேலை பார்த்தா அந்த உழைப்பினுடைய ஏமாற்றங்க, சரியா? அதுக்கு தான் அழுகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு வெறியோட வேட்கையோட வேலை பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? சட்டம் ஒழுங்கு இந்த வேலையை செஞ்சுருக்கேன், இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், நீங்கள் அதெல்லாம் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு யார் பேசுவா? முதல்வரே பேசணும். சிங்கப்பெண்ணு பூரா காலையில் காக்கி சட்டையில் போகுதான், சாயந்தரம் சட்டம் மாற்றிக்கிறதான். அதுக்கு பேர் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, சரியா? சிங்கப்பெண்ணுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்கே கிடையாது. இப்போ அதிமுக பீரியடில் இப்போ பெண்கள் கருப்பு பூனைப்படை, அதிரடிப்படை உருவாக்குனாங்க,
சரிங்களா? அந்த பிள்ளைய கயிற்று மேலே தலையில் போகும். AK-47 ட்ரைனிங் உண்டு, ரைட்டா? அந்த அதிரடி படைக்கு கராத்தே ட்ரைனிங் உண்டு, எல்லாம் ஸ்பெஷல் டீம் அது, சரிங்களா? அவ்வளவு அருமையாக உருவாக்குனாங்க ஜெயலலிதா, சரியா? சிங்க பெண்களுக்கு லத்தி கொண்டு போகிற உரிமை கிடையாது, பிஸ்டல் கூட கிடையாது, சரிங்களா? ஆனால் ஆபத்தான சூழ்நிலைகளுக்கு அவங்கள அனுப்பிச்சி விட்றீங்க. ஒரு பெண்ணு SOSக்கு அடிச்சிருது, நீங்கள் போகிறீங்க, 4 கஞ்சாக்காரன் கத்தியை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. சிங்க பெண்களை என்ன பண்ணுறது? நீங்கள் லத்தி கூட கொடுக்காம அனுப்பிச்சிங்கன்னா நடந்திருக்கே. சிங்க பெண்ணுக்கு எதிராகவே வன்முறைகள் நடக்குது. அப்போ என்னன்னா, முதல்ல உங்களுக்கு பாலிசியாக விஷயங்கள் புரியணுங்க, கொள்கையாக விஷயங்கள் புரியணும், ஒவ்வொன்றையும் எப்படி டீல் பண்ண போகிறோன்னு. அப்போ அப்போ நீ வேலை பார்க்கலன்னு தெரியுதா? அப்போ அவருக்கே கோவம் வரப்போகுது. நீ வேலை பார்த்தா உனக்கு கோவம். என் சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கேன், இவ்வளோ பயிற்சி, இவ்வளோ வேகம் இருக்குது, அவங்களுக்கு இவ்வளவு சட்ட முறைகளை வகுத்து கொடுத்துருக்கோம், சிறப்பாக செயல்படுறதுக்கு, சுதந்திரமாக செயல்படுவதற்கு. அவங்களுக்கு அதுக்கு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுது. ஏம்மா பொம்பளைகளும் ஒழுங்காக இருங்கம்மா, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுங்கம்மா, போய் வாங்கம்மா அப்படின்னா, அப்போ இங்கே சேலையை பூரா தடை பண்ணணும்னு பேசணும். வயிறு தெரிகிற மாதிரி தான் நீங்கள் இங்கே ஒரு கலாச்சார உடையை உருவாக்கி வச்சுருக்கீங்க. வயிறும் மார்பும் தெரிகிற மாதிரி தான் இது ஒரு கலாச்சார உடைன்னு சொல்கிறீங்க, சரியா? அப்போ ஒரு பெண்ணு பருமனான ஆள் கட்டிட்டு போகிறாங்கன்னா, சைடு தெரியுதுன்னா, நீ இப்போ அப்போ பிரச்சனை அவங்க மேலேயா? பிரச்சனை அவங்க மேலேயா? ரைட்டா? அப்போ போகிற ஆளுங்க எப்படி? அப்போ பாலிசி அதை பற்றி தெரியாத ஆணாதிக்க கருத்துக்களை கொண்ட பெண்களை நீங்கள் போலீஸாக மாற்றி வச்சுருக்கீங்க. இந்த பெண் போலீஸுக்கு பூரா ஆம்பளை மூளை தான் இருக்குது. ஆம்பளை எப்படி பிரச்சனையை பார்ப்பானோ அதே பார்வை தான். பெண்ணிய சிந்தனைகள் அதனுடைய வளர்ச்சி நிலையில் எப்படி இருக்கு? ஏங்க நிர்வாணமாக வந்தால் கூட எவனும் ரேப் பண்ண உரிமை கிடையாதுங்க. ஒரு பெண்ணு நிர்வாணமாக ரோட்டில் நடனமானா கூட அவளை ரேப் பண்ண உரிமை கிடையாதுல்ல. அவளுடைய விருப்பம் இல்லாமல் நீ எப்படா தொடணுன்றதுன்னு இங்கே சட்டம், ரைட்டா? ஒரு பெண்ணு ட்ரெஸ்ஸு மேலாடை விடாமல் தெருவில் கிடந்தா நான் கெடுத்தேன்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா நீங்கள்? எத்தனை பெண்களை பார்த்துருக்குறோம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அதுக்காக போய் ரேப் பண்ணுவானா? இல்லையா? அப்போ என்ன நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க போலீஸ்? இந்த பெண்களுக்கு என்ன கல்வி அளிச்சிருக்கீங்க? என்னது ஸ்பெஷல் ஃபோர்ஸு? என்ன சிங்கப்பட போலீஸ் துறை தரப்பு கேள்விகள்? இது சிங்கப்படை போலீஸ் தரப்பு கேள்விகளுக்கு ராஜ்பவனே பதில் சொல்றாரு. பாருங்க, சிங்கப்படை வந்து சரித்திரம் படைக்கும்ன்றாரு. சரித்திரம்லாம் ஒன்றும் படைக்காது, சரித்திரம் படைக்காது, சிரித்திரம் வேணா படைக்கும், சிரித்திரம் தான் படைக்கும். அதான் நடக்க போகுது. ஏன்னா நீங்கள், நான் தான் சொல்கிறேன், தலித் மினிஸ்டர் கிடையாது, வன்னிய அரசு தான் தலித் மினிஸ்டர். இப்போ ஏன் கொள்கை தெரியாத அமைச்சர்களால் தலித்துகளுக்கே நன்மை செய்ய முடியாது? இதை நான் ஒரு பிரபல மார்க்சிய தலைவர் சொன்ன கொட்டேஷனோட சொல்கிறேன். லெனின் சொல்லுவார், அரசியல் தெரியாத பாட்டாளி சக பாட்டாளியின் எதிரி. ஓ, ரைட்டா? நீங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசுகிற எத்தனை தாழ்த்தப்பட்டவனா நான் உங்களுக்கு காட்டுறேன். நடந்துருக்கு. ஆமா, இருக்கு. அருந்ததியர் ஒதுக்கீட எதுக்கிற பறையர்கள் எத்தனை, பறையர் அரசியல் கட்சிகள் எத்தனை இருக்காங்க உள்ள எதுக்கிட்ட, பல்லர் அரசியல் கட்சிகள் எத்தனை? அப்ப ஆனா அவங்களுக்கு உள்ள ஒதுக்கீடு கேட்குறாங்களா? கேட்குறாங்க. அவங்களுக்கு உள்ள ஒதுக்கீடு கேட்குறாங்களா? கேட்குறாங்க. ஆனால் அருந்ததியர் கூடாது, சரிங்களா? அப்போ இதுதான் சொல்கிறேன், இதுதான் முரண்னு சொல்கிறேன். நீங்கள் வன்னிய அரசு மாதிரி கொள்கை தெரிஞ்சாதான் நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட மக்களுக்கே நன்மை செய்ய முடியும். அதனால நாங்கள் பெண்களை போட்டனாலே அது பெண்களுக்கு நல்லது செய்யுமா? கிடையாது. புரியுது. ஓகே ஓகே. தாழ்த்தப்பட்ட அமைச்சர்கள் நாங்கள் அதிகமான பேரை போட்டோம், அதிகமானது போட்டு குழம்புக்குள்ளேயே கிடந்தாலும் அகப்பைக்கு ருசி தெரியுமா? வாய்ப்பில்லை.
மீன் குழம்பு தான், நெய் மீன் குழம்பு, அதுக்குள்ளே அகப்பையை போட்டோம். அகப்பைக்கு நெய் மீன் தெரியுமா? அந்த கதை தான் அது, ரைட்டா? அதனால் முதல்ல என்னன்னு தெரியணும். பெண் உரிமை என்னன்னு தெரியணும். பெண்களுக்கு எப்படி என்ன வகையான பிரச்சனைகள் வரலாற்றில் எழுந்தது, தலைவர் வழிகாட்டி பெரியாருங்கிறாங்க. பெரியார் சிந்தனை உள்வாங்கி கொண்ட பெண்கள் வேணும்ல? வேணும். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த பெண்ணியவாதி பெரியார், சரிங்களா? எத்தனை விதமாக அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இந்த சப்ஜெக்டே இவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சால் கூட அது தீய ஆவி மாதிரி அதை எடுத்து படிக்க மாட்டாங்க, உள்ளே கொண்டு வரவே மாட்டாங்க, இல்லையா? இந்த உலகமே வந்துட்டு போற்றுகிற பெண்ணியவாதியா, இந்தியாவே போற்றுகிற பெண்ணியவாதியா பெரியார் இருக்கார். அது அவர் உருவான தமிழ்நாட்டில் அதை அந்த கொள்கை தெரியாத ஆட்கள் அரசு நிர்வாகம் பூரா இருக்கு. அதை தெரியாத பெண்கள் தான் அரசு நிர்வாகம் பூரா இருக்காங்க. மயிரா விளங்கும் நங்கை. ஓகே, கடுமையான முன் வச்சுக்கிறீங்க. அதை அப்படியே மக்கள் மறைக்க விட்டுவிடு. விவாத சொல்ல அறக்களத்து நேரம் ஒதுக்கிறோம்.